சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். மனிதனோட அடிப்படை தேவைகள்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம். அதிலே ரொம்ப முக்கியமானது உணவு. மண்ணை பண்படுத்தி உணவு மற்றும் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிற தொழில் பேர் தான் விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம தொழில்னு சொல்கிறத விட நம்ம பாரம்பரியம், வாழ்வியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு புயலோ பூகம்பம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு நகையை தேடியோ இல்லை ஒரு பொருளை தேடியெல்லாம் போக மாட்டோம், உணவை தேடி தான் போவோம். ஸோ வாழ்வியம்னு சொன்னால் தான் இன்னுமே சரியாக இருக்கும். விவசாயத்தை பற்றி தமிழில் இன்னும் பல நூல்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, பாடல்லாம் இருக்குது. அதாவது வரப்பு உயர நீர் உயிரும், நீர் உயர நெல் உயிரும், நெல் உயர குடி உயிரும், குடி உயர கோல் உயிரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்ட்டு. சொந்தங்களே, இந்த பாடல் வரப்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்பு உயரமாக இருந்துச்சுன்னா அதிக நீர் சேமிக்கப்படும். அதிக நீர் சேமிக்கப்பட்டால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்ல விளைச்சல் கிடச்சிச்சுன்னா மக்களோட பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தால் நல்லாட்சி அமையும். நல்லாட்சி அமைஞ்சிச்சுன்னா அந்த மன்னர் அரசர் அதிக புகழ் பெறுவார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட விளக்கம். மக்களே, விவசாயத்தில் நிறைய வகைகள் இருக்குது. வகைகளுமே நிறைய பிரிவுகள் இருக்குது. நம்ம நெல் விவசாயத்தில் இப்போ நடவு செய்தல் முறையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் நம்ம அக்கா, தாயார் எல்லாம் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அதனால் அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்போம். அக்கா, உங்கள் பேர் என்னக்கா? ரேணுகாக்கா. சரிக்கா, ரேணுகாக்கா, இப்போ இளைஞர்கள் விவசாயம் பண்ணுற ஆண்களுக்கெல்லாம் பொண்ணு தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கான நீங்கள் அதை பற்றி என்னக்கா நினைக்கிறீங்க? பொண்ணு தரேன்னா எப்படி சாப்பிட்றது, விவசாயம் பண்ணுறீங்க? சூப்பர்க்கா. இன்னும் கொஞ்சம் நல்லா விவரிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னக்கா? இல்லைப்பா, எவ்வளோ போதும். சரி, இப்போ அம்மாச்சிட்ட கேட்போம். அக்கா, உங்ககிட்ட ஒரு கேள்விக்கா. அக்கா, இந்த விவசாயத்தில் நட்டம் வருது, அது வருது, இது நிறைய பேர் விவசாயத்தை விட்டுலாம் போகிறாங்கல்லக்கா, அதை பற்றி நீங்கள் என்னக்கா நினைக்கிறீங்க? நஷ்டப்பட்டா எப்படிக்கா? இப்போ காசு இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படி விவசாயத்தை ஒரு தொழில் செஞ்சு பார்க்கையில் அதில் காசே வர மாட்டேங்குது, போட்ட காசும் வேஸ்ட்டாக போயிடுது. அப்புறம் எப்படிக்கா நம்ம அப்புறம் வாழ்கிறது? விவசாயம்லாம் அப்புறம் கடனாளியாக இருந்து சாக வேண்டியதானா? அதை ஏக்கா அரசாங்கம் புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு கோலா, ஒரு கலர் எல்லாம் உற்பத்தி பண்ணுறவங்களே விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் விவசாயம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு கத்திரிக்காயோட விலை 15, 5 ரூபாய்னு விற்கிறாங்களே, அது ஏங்க்கா? அது விவசாயிகள்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை, சொல்லுங்கக்கா. அக்கா, ரேணுங்கா அக்கா, நீங்கள் சொல்லுங்கக்கா. அம்மாச்சி, பெரிய சொன்னால பெரியம்மா இருக்குல்ல, பெரியம்மா 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 இல்லை பெரியம்மா, ஒரே ஒரு கேள்விதான். பெரியம்மா, உங்கள் மயனை என்ன வேலை பெரியம்மா பார்க்க விடுவேன்? வேற வேற என்ன, விவசாயத்தை பார்க்க சொல்லுவேன். சூப்பர் பெரியம்மா. அதுக்கான காரணம் என்ன பெரியம்மா? விவசாயத்தில் பாடுபட்டாதான் நம்ம சாப்பிடலாம். அப்படி சொல்லு பெரியம்மா. விவசாயம் பண்ணணும். சரி, அதில் லாபம் நட்டம் அதை பற்றி என்ன பெரியம்மா சொல்கிற? ஒரு வாட்டி லாபம் வரும், ஒரு வாட்டி நட்டம் வரும், அதெல்லாம் அனுசரித்து போகணும். சூப்பர் பெரியம்மா, வாழ்த்துக்கள் பெரியம்மா. நீங்கள் தான் பெரியம்மா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மக்களே, பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. நம்ம பெரியம்மாவுக்கு, ரேணுகா அக்காவுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நம்மளுடைய சேனல் சார்பாக. சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.